வெல்கம் டு தமிழ் ஷோகன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நமக்கு. பிரேம் ஒன்று உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் சப்போர்ட் பண்றாங்களா? சப்ஸ்கிரைப் பண்றாங்களா? ரொம்ப ரோல் ஆகுதுங்க இன்னைக்கு. பண்றாங்க பண்றாங்க அது படிக்க ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு. தூக்கத்துக்கு போயிட்டாரு. அவர் ஒன்றும் இல்லை, பண்றாங்க நீங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்கன்றாங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நம்ம டிசி விசஸ் கேகேஆர் மேட்ச், போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ், அப்புறம் டுமாரோ சென்னை விசஸ் பிபிகேஎஸோட டாப் ட்ரீம் 11 பிக்ஸ் பத்தி பேசுவோம். ஸோ சென்னை மேட்ச்னாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அது வரைக்கும் அந்த சென்னை மேட்ச் எப்போ வரும் அப்படின்னே ஒரு வெயிட் பண்றேன். சென்னை மேட்ச் எப்போதுமே இன்ட்ரெஸ்டிங் தான். அப்புறம் வந்து ஹேவ் லைக் அ மில்லியன் ட்ரில்லியன் பில்லியன் ஃபேன் மேக்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் கிரிக்கெட் ஃபேன்ஸ். கிரிக்கெட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களே தே சப்போர்ட் ஃபார் சிஎஸ்கே. அதனால இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதெல்லாம் கீப்பிங் அசைட் சிஎஸ்கே மேட்ச், ஃபர்ஸ்ட் நம்ம டிசின்னு கேகேஆர் போவோம். கேகேஆர் தேவர் புட் டு பேட் பை டிசி. நல்ல ஸ்டார்ட் இருந்தது கேகேஆருக்கு. குர்பா ஸ்டார்ட் பண்ணாரு, ஆனா டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு அரௌண்ட் 22 ஆட்ல. என்ன நினைக்கிறீங்க கேகேஆர் ஸ்டார்ட் அண்ட் ஹவு தே ப்ரொசீட் வித் த கேம்? அதாவது நல்ல ஸ்டார்ட் தான். சொன்ன ம். மாதிரி மிச்சல் ஸ்டார்க்கை போட்டு பொழந்து எடுத்தாங்க. அதாவது நேத்து வந்து நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது ஒரு ஆஸ்திரேலியன் லெஜண்ட், ம். அவரை போய் ஒரு ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன் அடிக்க அடிக்க முடியுமா அப்படின்னு அடிக்க பேசியிருந்தோம். அது முடியுமா பவர் அப்படின்னு பிளேல. நானே சொல்லிட்டு இருந்தேன். குர்பாஸ் எல்லாம் அடிப்பாரா அப்படின்னு. அது பவர் பிளேல போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. கூட சேர்ந்து நரேனும் நல்லா அடிச்சாரு, அவரும் அடிச்சாங்க. ஒரு நல்ல பவர் பிளே. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இந்த சீசன் வந்து பவர் பிளேல வந்து எல்லா டீம்லயும் கொஞ்சம் நல்லா ஆடுற மாதிரி. அந்த ஓப்பனிங் பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ், அந்த அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் அவங்க வந்து ஒரு நல்லா ஆடிடுறாங்க. அந்த பவர் பிளேயை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போறாங்க. ஒரு 60-70 ரன்ஸ் 6 ஓவர்ஸ்க்கு வந்து அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ மீதி தான் அதுக்கப்புறம் தான் விக்கெட்லாம் போகுது. அந்த பவர் பிளேல மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் விக்கெட் விட்டுறது இல்லை. அது ஒரு விஷயம் இந்த சீசன்ல கொஞ்சம் புதுசா இருக்கு. பார்த்தது இல்லை, நோட்டீஸ் பண்ணல. பட் ரிகார்ட்லெஸ், கேகேஆரோட பேட்டிங் நல்லா போச்சு. அதாவது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா அடிச்சாங்க. தென் ரஹானே கொஞ்சம் நல்லா ஆடினாரு. அப்புறம் அன்பார்ச்சுனேட்லி அவர் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் கொஞ்சம் லைட்டா மேட்ச் டிசி பக்கம் போற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் அகெயின் இவங்க புல் பேக் பண்ணிட்டாங்க. ஐ மீன் ரசலும் பவலும் ஆடினாங்க. அவங்க கொஞ்சம் பவுண்டரிஸ் அடிச்சாங்க. தென் தே எண்டட் அப் அஸ் 200 ஸ்கோர். அண்ட் தென் டிசி ஆடினாங்க. டிசியும் சேம் சேம் டைப் கேகேஆர் மாதிரி ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஃபேஃப் நல்லா ஆடினாரு இன்னைக்கு. போன வீடியோல நம்ம பேசணும், ஃபேஃப் வந்து இந்த சீசன் கிளிக் ஆகுமா அப்படின்னு. கிளிக் ஆக பேசின மாட்டேங்கிறாரு. மாதிரி. அவரோட ரோல் அவர் கரெக்டா பண்றாரா, ரோஹித் சர்மா மாதிரி பண்றாரா அப்படின்னு நிறைய நம்ம கிரிட்டிசிசம் வச்சோம். எஸ். இஸ் நாட் மிடிலிங் த பால்னு நீங்க சொன்னீங்க. பிரேம் வந்து சொன்னார் மேட்ச் இஸ் நாட் மிடிலிங் த பால். ஆமா. காதல வந்துருச்சு. அவர் என்ன சொல்ல வர்றாரு இன்னைக்குன்னா, ஃபார்ம் ஃபேஃப் பார்த்துருப்பாரு. டெம்பரவரி, ஃபார்ம் இஸ் டெம்பரவரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். ஃபேஃப்னா கிளாஸ் ஒண்ணும் இல்ல. அப்படி பேட்டை மேல தூக்கி இன்னைக்கு நிறையனாவது சுனிலாவது அவர் யாராம வருண் சக்கரவர்த்தி பால அடிச்சாரு நல்லா. ஆமா. சூப்பரா ஆனாரு. அவர் கடைசி வரைக்கும் நின்று டிசிஸ் கேம் நான் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட் ராகுல் ரன் அவுட் டுடே. ராகுல் ரன் ம். மேட் அ குரூஷியல் ஃபேக்டர். இல்லைன்னா அவர் ஒரு ஒரு ஆமா. ஸ்டார்ட் ஸ்டெட்டுக்கு அப்புறம் கொடுத்துருப்பாரு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஸ்டப்ஸும் ஃபயர் ஆகல. அப்புறம் எஸ். இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கப்ப விப்ராஜோட இன்னிங்ஸ் ஒரு பெரிய பாசிட்டிவ். வி ஷுட் அட்லீஸ்ட் ப்ரொமோட் ஹிம் பிஃபோர். ம். இந்த மாதிரி சேசஸ்ல என்ன பண்ணணும்னா மேபி பிஃபோர் ஸ்டப்ஸ் விளையாட வைக்கலாமா? ஆனா ஸ்டப்ஸுமே எல்லா ஹிட்டர் பேட்ஸ்மே தானே. நல்லா ஆனாங்க. மேபி கருண் நாயர் வந்து ஒரு பெரிய இன்னைக்கு ஃபயர் ஆகல. ஏன்னா ஒரு லாஸ்ட் 5 மேட்சஸா அவர் 6 மேட்சஸ் ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாரு, 5 மேட்ச் ரன் வர மாட்டேங்குது. 15-20 அந்த ரேஞ்சில் அவுட் ஆகிட்டாரு. இன்னைக்கு 31 ஆடினாரு. அவரும் ஃபயர் ஆகணும். Because anyway, DC are in a comfortable position. This is a must win for KKR, and they want this, and they said that they are still alive in this tournament. KKR is still alive in the tournament because of this win. So அது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஸோ நரேனோட விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ் சூப்பரா எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல தூக்குனாரு. ஸ்டப்ஸ் ஒரு குரூஷியல் இன்னிங்ஸ் ப்ளே பண்ற மாதிரி இருந்தது, டக்குன்னு தூக்கிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து அசுதோஷ் சர்மாவே தூக்கிட்டாரு. ஸோ நரேன் பிளேட் வெரி குரூஷியல் பார்ட். அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, இன்னைக்கு பிச் ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, த லைக்ஸ் ஆஃப் நரைன் அண்ட் வருண் சக்கரவர்த்திக்கு ஏத்த மாதிரி பிச் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த அளவுக்கு பெருசா ஸ்பின் இன்னைக்கு வந்து ஆகாது. ஏன்னா ஸ்பின் இருக்க போறதில்ல. ஸ்லைட்லி கிரீன் ஹார்ட் பிச், பவுன்சர்ஸ் அண்ட் ஆமா பேஸுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அப்படின்னாங்க. ஆனா பார்த்தா ஐ திங்க் யூனோ
டிபெண்ட்ஸ் ஆன் த பவுலர் தான் நினைக்கிறேன். இனிமேட்ல இருந்து பிட்ச்லாம் எந்த மாதிரி அவங்க சொல்ற அக்யூரேசி தெரியல. ஆனா முதல் நிறைய நல்லா தான் அகைனும் விக்கெட்ஸ் நம்ம என்ன விக்கெட்ஸ் எடுத்தாரு. சொல்றோம்னா பிச் ரிப்போர்ட் வந்து ஒரு மனுஷங்க தான் சொல்றாங்க, அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ம், பவுலரோட மைண்ட் செட், பேட்ஸ்மேனோட கான்ஃபிடன்ஸ், பேட்ஸ்மேன் எந்த டைப் ஆஃப் ஷாட் ஆடுறாரு. இப்ப நரேன் எஸ். வந்து ஸ்பின்னு கூகுளி பண்றாரு, இது பண்றாரு, நீட்டா தட்டி விட்டுட்டு ரன் அடிக்காம இருந்திருக்கலாம். தே மைட் ஹவ் டார்கெட்டட் another bowler, பட் ரசல் இல்ல பவுலிங். எனக்கு தெரிஞ்சு வந்து பிட்ச் ரிப்போர்ட்ல வந்து என்ன கணிக்க முடியும் அப்படின்னா, பால் வந்து எந்த அளவுக்கு ஸ்பின் ஆகும், எந்த அளவுக்கு ஆகாது. கேரி ஆகும், எந்த அளவுக்கு ஸ்கிட் ஆகும், இதுதான் சொல்ல முடியுமே தவிர ஒரு பேட்ஸ்மேனு ஒரு நல்ல பாலை கூட டாப் எட்ஜ் ஆகி அவுட் ஆகலாம். எஸ். இல்லை ஒரு பாலை எப்படியே தூக்கி அடிச்சு அவுட் ஆகலாம். எனி மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பிச் ரிப்போர்ட்ல கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் விக்கெட்ஸ்ல வந்து விழும். அந்த மாதிரி தான் நிறைய விக்கெட்ஸ்ல இன்னைக்கு விழுந்துது நிறைய. ஸோ எஸ், வி cannot கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் பிச் ரிப்போர்ட். அக்ரி, மஸ்ட் அக்ரி, யா. ம். எனிவேஸ், இன்னைக்கு மேட்ச் அப்படியே போச்சு. இன்னும் பெருசா சுவாரஸ்யமா இருக்கு எதுவும் இல்லை. கடைசி வரைக்கும் விப்ராஜ் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாருன்னா மேபி இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சா இருந்திருக்கும். சூப்பர் ஓவர் கூட போயிருக்கலாம். பட் நம்ம கேகேஆர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பேக் கேட்டாங்க, இந்த பண்ணிட்டாங்க. மாதிரி டாப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த மேட்ச் வந்து நாளைக்கு கெஸ் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ டன். பண்ணிடுவோம். டிசி அண்ட் கேகேஆர் மேட்ச், we are jumping onto the tomorrow's match now. எஸ். வந்து நீங்க சொல்ல வேண்டிய பிரேம் ஏதாவது சொல்ல வந்தீங்கன்னா இது பண்ணிட்டேன்னா. இல்ல இல்ல இல்ல, நாளைக்கு மேட்ச் பத்தி தான் நானும் பேச வந்தேன். சிஎஸ்கே ஓகே. வர்சஸ் பஞ்சாப். நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்? இல்ல இப்போ எனக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா, இப்போ சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப்ல ம். ரச்சின் ரவீந்திரா ஆடு வர மாட்டாரா? எதனால போன மேட்ச் வெளியே போனாரு? அதெல்லாம் வந்து எதனால வெளியே போனாரு வந்தாருங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது. கேட்கக்கூடாது. ஏன்னா ஃபில் சால்ட் ஏன் விளையாடல? அதுதான் தெரியல, எப்படி எதுவுமே சொல்ல சாப்பாட்டுல மாட்டாங்க. சால்ட்டோ, எப்படி சாப்பாட்டுல சால்ட் இருக்கு, அது மாதிரி ஆர்சிபி ஸ்குவாட்ல சால்ட் இருக்கணும். ஆனா சால்ட்டுக்கு பதிலா பெத்தல கொண்டு வந்தீங்க. எதுக்கு கொண்டு வந்தீங்க? Yes. தெரியலையே. எதுக்கு தெரியல? Same. நமக்கு அது மாதிரி தெரியுமா? சச்சின் ரவீந்திரா இல்ல. இஸ் இஸ் நாட் பிளேயிங் பிகாஸ் he is leaving his slot for டெவால்ட் ப்ரூவிஸ். அப்படி என்ட்ரி கொடுப்பாரு, ஒரு என்ட்ரி அப்படியே வந்து வாரியர் என்ட்ரி கொடுக்குற அவருக்கு இவரு தான் கொடுத்தாங்க என்ட்ரி. இன்னொன்னு நாளைக்கு மேட்ச் என்ன நடக்கும்னா சாம் கரனுக்கு பதிலா ரவீந்திரா ப்ளே பண்ணுவாரு. அதுதான் எனக்கு டெவால் தெரியணும். ப்ரூவிஸ் நாளைக்கு ரவீந்திரா ஆடுறாரு. இருப்பாரா? ஏன்னா இப்போ வந்து இப்போ டாப் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கணிக்கும் போது ரவீந்திரா ஈக்குவேஷன்ல இருக்காரா இல்லையான்றது தெரியணும். ஏன்னா ரவீந்திரா நாளைக்கு வந்து கண்டிப்பா எப்பவுமே ரவீந்திரா கொஞ்சம் ஆடுறாரு. பெர்ஃபார்ம் நான் பண்ணுவாரு. என்ன சொல்றேன்னா, நாளைக்கு 4 ஃபாரின் பிளேயர்ஸ் ஆடுறாங்க வியூவர்ஸ். நாளைக்கு சென்னையில 4 ஃபாரின் பிளேயர்ஸ் ஆடுறாங்க. லெட் மீ மேக் அ நோட். ரவீந்திரா, ப்ரூவிஸ், நூர் அகமது, இன்னும் யாரு அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் யார் ஆடினா? பத்திரானா. பதிரானா. பதிரானா 4 பேர் நாளைக்கு ஆடுறாங்க. இம்பாக்டா மேபி வேற யாராவது ஃபர்ஸ்ட் ஃபாரினர் மேபி செகண்ட் இன்னிங்ஸ்ல வரலாம். மதிரானாக்கு போல பேட்டிங்ல மேபி ஓவர்டன் வர மாட்டாரு. வேற யார் வருவா? நாளைக்கு சாம் கரன் வில் பி அவுட் ஆஃப் பிளேயிங் 11, தட் இஸ் ஃபார் ஷோர். ஓகேவா? சோ வந்து நாளைக்கு மெயின் இல்ல டாப். அப்படி ஒரு மேட்ச் ஆட விட்டு ரெண்டாவது மேட்ச் வெளியே எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சிஎஸ்கே? கண்டிப்பா நான் சாம் கரன். சொல்றேங்க, அவங்க காம்பினேஷன் தான் பாத்துட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் எல்லாம் பொட்டலம் பண்ணிட்டாங்க அவங்கள. அதாவது அவங்க என்னன்னா, இந்த சீசனை சாமிக்கு விட்டுட்டு அடுத்த சீசன் கப் அடிக்க போறாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல ஆடுற அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த தடவை யார் நமக்கு கிளிக் ஆகுது அப்படின்னு பார்க்க போறாங்க. ஸோ டெவால் ப்ரூவிஸ் கன்ஃபார்ம் என்ன ஃபாரின் ஸ்லாட். இன்னொரு ஃபாரின் ஸ்லாட் வந்து பதிரானா இன்னு. பதிரானாவை தூக்க மாட்டாங்க, ஆனா அவர் பவுலிங்ல இம்பாக்டா கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு ஃபாரினர் தூக்கிட்டு, ஸோ டெவால் ப்ரூவிஸ் வந்து ஃபீல்டிங் பண்றப்ப இருக்க மாட்டாரு, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ எப்படி வேணா இருக்கலாம். பாசிபிள் 11 நம்ம சொல்ல முடியாது. சிஎஸ்கே பொறுத்தவரை டாஸ்க் தான் தெரியும். ஸோ ஓகே, மேக் சென்ஸ். நீங்க பஞ்சாபோட பாசிபிள் நான் டாப் 4 சொல்லிடுறேன். டெவால் ப்ரூவிஸ், ஆயுஷ் மாத்ரே, கலீல் அகமது, மகேந்திர சிங் தோனி. The fourth pick is unexpected, but tomorrow மகேந்திர சிங் தோனியோட இன்னிங்ஸ் இருக்கு. Keep it note. So டெவால் ஓகே. ப்ரூவிஸ், ஆயுஷ் மாத்ரே, கலீல் அகமது, மகேந்திர சிங் தோனி, இதான் 4 பெர்ஃபார்மன்ஸ். நாளைக்கு நூர் அகமது will pick only 1 wicket. பட் கலீல் அகமது தோனி என்ன ரோல் பிளே பண்ண பேட்டிங் அவருக்கு வரும்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன மாதிரி? நாளைக்கு பேட்டிங் தான் ஆடுறாரு. நாளைக்கு பிபிகேஎஸ் will put on to bat first and CSK will chase it. பிபிகேஎஸ் ஓட ஸ்கோர் வந்து 177 அடிப்பாங்க and சென்னை will chase it with the help of தோனி. Dhoni will score 37 runs or 35 runs of odd 18 or 19 balls.
So ஃபுல் ப்ரெடிக்ஷனே he's like போட்டீங்க. he will get around 100 points, which is crucial. ஓகே, ஐ திங்க் பிபிகேஎஸ் சேம் டீம்ல தான் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ம். போன மேட்ச் தான் பிரியான்சாரியா செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ இந்த வாட்டி பிரியான்சாரியா மேல ஒரு ஹோப் இருக்கும். அது செஞ்சுரி அடிச்சனால ஒரு டச்சை கண்டினியூ பண்ணுவாருன்னு. அந்த ஹோப் எல்லாம் கிடையாது. நாளைக்கு பிரியன்க் ஷாரை எடுத்தீங்கன்னா வேஸ்ட், அந்த ஸ்லாட்டே வேஸ்ட். நாளைக்கு வந்து ஃபேண்டசி செகண்ட் லீக்ல பால் அவுட் சொல்றீங்க. ஆகுறாரு பிரியன்க் ஷாரியா. செகண்ட் பால் நாளைக்கு பிரியன்க் ஷாரியா அவுட் ஆயிடுவாரு. கலீல் அகமது ஓடலையா? எஸ். ஓகே, பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுது. எனக்குமே பெரிய ப்ரெடிக்ஷன் இல்லை நாளைக்கு பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது நாளைக்கு டெஃபினெட்லி. நம்ம சிஎஸ்கே மேட்ச்னாலே ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம், அதனால பிரச்சனையே இருக்காது ஆனா நமக்கு. நாளைக்கு வந்து நிறைய பேரோட ஆசை வந்து என்னன்னா சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும்னு இருக்கும். ஏன் சொல்லுங்க? எல்லா டீமும் வேண்டுவாங்க சிஎஸ்கே ஜெயிக்கணும். ஏன்னா கன்டென்ஷன்ல இருக்கு டீம்ல இவங்க, அதனால கண்டிப்பா ஏன்னா பிபிகேஎஸ் ஜெயிச்சா CSK ஆர்சிபிக்கு பிரச்சனை. நாளைக்கு ஆர்சிபி ரூம். எல்லா டீம் இல்ல, ஆர்சிபிக்கு ஏன் பிரச்சனை? அவங்க மேல தானே இருக்காங்க. பிபிகேஸ் கீழே 6th 7th இருக்காங்க, 7 பாயிண்ட்ல இல்ல 11 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஃபிஃப்த்ல இருக்காங்க. செகண்ட் நாளைக்கு தேர்ட் டீம், ஜெயிச்சா தேர்ட் பிளேஸ் வந்துருவாங்க. டாப் 4 டீமுக்கு அன்னெசரி கன்டென்ஷன் தேவையில்லன்னு நினைப்பாங்க. அப்படி சொல்றேன் நான் பிபிகேஸ் வருது. தெரியல, அதை நாளைக்கு பார்ப்போம். ஸ்ரேயஸ் ஐயர் will play a crucial knock. ஸோ டாப் 4 பெர்ஃபார்மன்ஸ் பிபிகேஎஸ்ல ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பா இருப்பார். அவர் 3 மேட்ச் ஆடல, வெறியா இருப்பாரு. அவர் சிஎஸ்கே ஸ்பின் பவுலிங்கே ஆடின ட்ராக். நாளைக்கு ஓப்பனர்ஸ் கிளிக் ஆக மாட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் கிளிக் ஆவாரு. அடுத்தது இங்கிலீஷ் கொஞ்சம் ஆடுவாரு. நாளைக்கு ஒரு ஸ்லோ பிச்சா இருக்கும்னு நினைக்கிறேன்ல. நாளைக்கு ஒரு மிட் ரேஞ்ச் பேஸ்ட் பிச் தான். 175 பிபிகேஎஸ் அடிப்பாங்க பேட்டிங் முடிச்சு. அதான் என்னோட ப்ரொடிக்ஷன். ஸோ தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங். நாளைக்கு என்ன பாசிபிள் 11 நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதான் சொன்னோம், ரவீந்திரா இன் பிளேஸ் ஆஃப் சாம் கரன் தான் எங்களோட பாசிபிள் 11. பிரேமோட தாட்டும் அதுதான். பட் சிஎஸ்கே வில் கோ ஃபார் தேர் ட்ரையிங் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். ஸோ வி கான்ட் சே வாட் இஸ் கோயிங் டு பி த காம்பினேஷன் ஃபார் டுமாரோஸ் மேட்ச். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். வி ஆர் curious as like you guys. Please support, share, and to your families and friends, and keep on supporting. Have a good night. Let's hope for tomorrow CSK to win, because it's been hurting to see a top performing team at the bottom. But let's finish this season with a high end. Bye. Good night.